மகளாக பிறந்தி பாண்டவரை மாலையிட்டு
அண்ணனாகி மாயனுடைய வார்த்தை கேட்டு குறைச்சியா வடிவெடுத்து வந்து இன்னைக்கு நான் இப்படி விக்கெடுத்துட்டு போறக்கூடிய நிலைமை நேர்ந்ததான். அப்படி இருந்தாலும் அத்தியபுரம் தேடி வந்திருக்கிறோம். குறியுறுத்தி சென்னலை வாங்கி செல்ல வேண்டும். யாரு இருக்குதுன்னு கேளு மாத்தா. அதே சாமி யாரோ இருக்குது. நான் பண்றதில்லாயா நமக்கு அது வாப்பாடு எட்டாது. சாமி யாரு இருக்குதோ எங்க மகாராஜா வேட்டைக்கு போயிட்டாரு. ஆனா எங்க நாட்டுல இருக்கிறது எங்க ராணியம்மா இருக்குது. ராணியம்மா அதே சாமி நோனியம்மா அங்க வந்து இப்படி எல்லாம் பேசுனா வச்சுக்க, அப்படியே ரெண்டா பக்கமும் கட்டி போட்டு எதுல சொல்லுவோமோ அதுல சொல்லி போடுவானுங்க. சாமி உங்க நோனியம்மா இருந்தா சாமி ராணியம்மாடி அதே சாமி கொச்சி மலை பகுள மலை கொச்சி மலை குடைக்கு மலை அரே வெள்ளி மலை ராணி மலை எழுதி மலை நாட்டு குறைத்தி அரே கூதி சொல்ல வந்து சொல்ல சாமி என்ன கொடுமை கட்டாது. நீ குறி சொல்ல வந்திருக்குன்னு சொல்லி அதே சாமி சொல் கூட்டு வா சாமி. நீ குறி சொல்ற நான் எப்படி நம்புறது சாமி மலை நாட்டு குறிக்கார குறைத்தினாரு. எனக்கு முதல்ல குறி சொல்லு, அப்புறமேட்டு அங்க சொல்லிக்கலாம். எங்க சாமி கைய காட்டும். நானும் ரொம்ப நாளா எதிர்பார்க்கிறேன். கூடிய சீக்கிரத்துல சரி இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயாச்சும் ஏதோ ஒண்ணு கல்யாணம் ஆகுமா இல்ல அந்த சனி ஆவாதான் சாமி. உங்க வீட்டுல சாமி நீங்க பிறந்த 2 பேரு. ஆமா ஆமா உண்மை. 2 ஆம்பளை பிள்ளைங்க. ஆமா உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல. அவனுக்கு ஆகல. உங்க அம்மா கிட்ட சாமி நீ என்ன பண்ற தெரியுதா? என்ன பண்ணோம்? என் அண்ணன் கல்யாணம் பண்ணல எனக்கு என்ன, எனக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சு வைடி அப்படின்னு கேக்குற சாமி. நான் 3 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த அறுவட்டை கூதி மாவுளது பண்ணி வைக்க மாட்டேங்கிறாளுவா. அதனால மனம் கலங்கி நீ ஒரு 70 வயசு பாட்டியை வச்சிருக்கிற. அது தாமா தும்மனே இல்ல. இப்ப வயசு பிள்ளைங்க எல்லாம் புடிச்சோம்னா வச்சுக்க 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா போட்டு ஒரு பைக் எடுக்கணும். அதுவும் இப்படிலாம் இருந்தலாம் இல்ல. சூத்த ஒரு பக்கம் மேல இப்படி தூக்கிட்டு தான் போகணும். உனக்கு இருக்கிற மாதிரியே அந்த பைக் வேணும், பவுடர் வாங்கணும், சரி பேரல் ஒளி வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு அதுல வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு போனா ஒரு சின்ன கடையில போய் சாப்பிட மாட்டாங்க, பெரிய கடையா போய் நிறுத்தணும். அங்க உள்ள போய் ஒரு டீ குடிக்கிறாங்களோ ஜூஸ் குடிக்கிறாங்களோ போட்டு கையில ஜிஎஸ்டி போட்டு கையில கொடுப்பான். 550 ரூபா பில்லுமா. நமக்கு நஞ்சு வழியே வந்துடும். இடி இடி இங்க கூத்தாடி அங்க போய் பணத்தை கொடுக்கணும். 70 வயசு பாட்டியை புடிச்சுக்கிட்டோம்னா எனக்கு தான் சகாயம் இருக்குது. நல்ல சகாயம். என்ன சகாயம் இருக்குது? சகாயம் ஓஏபி காசு வருது, சரி ஓட வேலை காசு வருது. அதுக்கப்புறம் இன்னும் 1000 ரூபாய் என்னமோ கொடுக்குறாங்க தெரியல சாமி. அந்த பணம் வருது. ஆனா நமக்கு என்ன செலவு? 10 ரூபாய்க்கு புகழ துண்டை வாங்கி கொடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு பல்லு இல்ல, அதுக்கு வாயில போட்டு பப்புக்கு 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 நின்றுட்டு உட்காந்து அது மாதிரி துன்பம் இல்லாத வேலைமா. அந்த 70 வயசு பாட்டி வச்சிருக்க பாத்தியா, இன்னும் 10 நாளைக்கு விடாதே இருக்குது. இந்த 10 நாள் கூத்தாடி விட்டு சாமி அந்த பாட்டி வீட்டுக்கு நீ போலான்னு போற. நீ போற நேரத்துல வாசப்படியில கால வைக்கிற நேரம் வைக்கிற நேரம் அந்த பாட்டி மண்டையை போடுது. நீ வாழபாடி ஸ்டேஷன்ல கம்பி எண்ணுது. நமக்கு இந்த பொழப்பு தேவையா? நம்ம பேசாத எப்பயுமே தன் கை தனக்கு உதவிட்டு போக வேண்டிய தலையவாரி பூ முடிய
நானும் என் வீட்டுக்காரரு வனத்துக்கு போறேன்னு வருஷம் ஒரு வருஷமா போயிட்டு இருக்கிறாரு. அவன் நான் துப்பத்தை கூதி அவன் போறான். போவேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவெல்லாம் கடுவாலம் போட்டா கூட நிக்க மாட்டான். சவுக்கு எடுத்து புடின்னு புடிச்சு தான் போறாரு. என்னத்த கண்ட ஒண்ணு கெண்ட காலு கீழே இல்லைன்னா வவுத்துக்கு மேலத்தான் போன மாமலம் இன்னும் காணும். அப்படியேப்பட்ட மனக்கோலத்துல நான் இருக்கும் பொழுது அம்மா ராணியம்மான்னு கத்திக்கிட்டு வரி. என்னடியம்மா காரணம்? அம்மா உனக்கு திடுத்துப்புன்னு புருஷன் இல்லாத நேரத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். என்ன சந்தோஷம்? உனக்கு குழந்தை பிறக்க போகுதா? தெரியுது இல்லம்மா, பச்சை மலை பவள மலை அந்த மலை சண்டு மலை பொந்து மலையில இருந்து மலைநாட்டு குறைச்சி குறி சொல்றதுக்கு வந்திருக்கிறேன். அப்படியா? என் அம்மா நானும் பேச்சு சொல்லிக்கே ஆளு கிடையாது. இந்த ஆளுக்காரன் நான் பார்த்து செலுப்படிச்சு போச்சு. அப்ப என்ன பார்த்தா ஆளுக்காரன் நாட்டம் இருக்குது சொல்லல. அதனால மனக்குறிச்சி குறி சொல்ல வந்திருக்கிறேன். நம்மடி அம்மா நாம என்ன பண்றோம்னா அந்த பொம்பளை கூப்பிட்டு கடந்த காலம், நிலகாலம், எதிர்காலம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா? பாக்கலாம். நீ பாத்தி ஏதாவது? அம்மா நான் பார்த்தேன். அந்த விஷயத்த சொன்னா இதே இடத்துல நான் கையை கொடுத்து சாவு கட்டித்தான். அங்க வேணாம், ஒரு சேர் ஒண்ணு போட்டு சொல்லு. எப்ப சாவு தான் பாக்குறீங்க? அதனால என்னன்னு பார்த்தா என் குறி வேணாயா, ஆனா இன்னொரு குறி சொன்னான். என்ன குறி? ஏமா தெக்க போற நாய்க்கு வடக்கு பக்கம் வால் இருக்குமாமா. எவனோ சொன்னது மாதிரியே தெரியுது. அந்த குர்த்தி அப்படி சொல்றான். மாட்டு பசு மாட்டுக்கு என்னத்த பச்சை பசுன்னு புல்லு போட்டாலும் மடிய புடிச்சு கறந்த பால் வெள்ளை வெள்ளையர்னு வருதாயா? அதை கேளுங்கிறேன். அப்படிலாம் சொல்றாமா. அப்புறம் உனக்கு ஏதாவது கேட்டியா? எனக்கு என் நாயெல்லாம் பேசவே கூடாது. எம்மத்திலையும் கல்யாணம் மட்டும் நடக்காதாமா? அப்படியா? பரவாயில்ல, கண்டதை கண்டாப்பட சொல்றீங்க. அப்ப நாளைக்கு அது நீயும் சொல்றீங்க. அப்படித்தானே குறி சொல்றீங்க, நானா சொல்றேன். ஆனாலும் சரி, ஆனா விட்டாலும் சரி, அதுக்கு நான் தான் மாட்டேன். அப்படியா? சரி இருக்கட்டும். அப்படி என்றால் அந்த குறி உரிக்கும் பெண்மணியை வர சொல், நம்ம குறி கேட்கலாம். இது ஒரு சின்ன ரோதுகாரியாட்ட திரிவாளுவா. கூட்டிட்டு வா.